இந்த வீடியோவில் நோக்கியா 1650 அப்படிங்கிற இந்த மொபைலை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நோக்கியா கார்ப்பரேஷன் மூலியமாக வந்து தயாரிக்கப்பட்ட மொபைல்னு சொல்ல முடியும். மேட் இன் ஃபின்லாண்ட். ஸோ நோக்கியா ஒரு சைனா பிராண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை யாருக்கு தெரியும் அப்படின்னா நோக்கியாவை வந்து தயார் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் நோக்கியாவோட ஓஜி யூசர்ஸ் மட்டும் தான் தெரியும். இது வந்து ஒரு சைனீஸ் பீஸ்லாம் இல்லை, இது ஃபின்லாண்ட்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட மொபைல் அப்படின்னு. ஸோ நோக்கியாங்கிற அந்த ஒரு பேரால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சைனீஸ் மொபைல்னு நினச்சிப்பாங்க. இதில் 2 வகையான மோட்ஸ் இருக்குது. ஒன்று டெமோ மோட். டெமோ மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து யூஸ் பண்ண முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல ஃபீச்சர்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெகுலரான ஆப்ஷன்ஸ் தான், என்னென்னலாம் மேனுவலாக யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட கேம்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டெமோ மோடில் வந்து நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு சிம் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நார்மலாக வந்து கேம்ஸ் ஆகட்டும், ஸ்னேக் கேம் ஆகட்டும், அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா கார் கேம் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இருந்த ஸ்னேக் கேம் இது தான். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ண கேம் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எவாலுவேட் ஆகி வேறு லெவலில் போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கார் கேமுமே ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்ல முடியும். இது ஒரு ஒன் சைட் கார் கேம் மாதிரி சொல்லுவாங்க. அதாவது 2Dலே வந்து எமுலேட் பண்ணுற மாதிரியான கேம். நார்மலாக போயிட்டே இருக்கலாம், நடுவில் பாயிண்ட்ஸ் வரும், அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிராப் பண்ணலாம். ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் வந்து இருக்கணும். சென்டர் ஆஃப் த ட்ராக்கில் இருந்தால் மட்டும் தான் இந்த கேம் வந்து ஜெயிக்க முடியும். இதெல்லாமே நார்மலைஸ்டான கேம்ஸ்குள்ளே வந்தது. ஆனால் அப்போது இது ரொம்பவே ஃபேமஸாக பேசப்பட்ட ஒன் ஆஃப் த கேம்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ வேறு ஆப்ஷன்ஸே இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. டிவிஸ் இருக்கும், மொபைல்ஸ் இருக்கும், மொபைலுக்குள்ள அந்த கேம் இருக்கும், அவ்வளோதான். இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எவாலுவேட்டே ஆகலை. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுடோக்கு கேமும் வந்து அவைலபிளாக இருக்கும். சுடோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 இடத்துல வந்து ப்ளே பண்ண முடியும். ஒன்று நோக்கியாவில் ப்ளே பண்ண முடியும், இல்லை அப்படின்னா அமெரிக்கன் எடிஷன் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து சுடோக்கு வந்து ப்ளே பண்ண முடியும். அதுக்கு அமௌண்ட் தருவாங்க சுடோக்கு ஃபில் பண்ணால். இதில் வந்து அமௌண்ட் கிடைக்காது, லெவல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நோக்கியாவோட பேசிக்கான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சூப்பராக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ உடஞ்சிரும், நோக்கியாவும் உடையும். அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை அப்பா அம்மா கொடுத்துருவாங்க. அதாவது சிம் இல்லாமல் வெறும் மொபைலை மட்டும் கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்களேன். இதை தப்பாக கெட்டு போகிறதுக்கு எதுவுமே இருக்காது. இதுக்குள்ளே இருக்க இந்த 3 கேம்ஸ் தான் ப்ளே பண்ண முடியும். சும்மா இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க முடியும். இதே நேரங்களில் சிம் வந்து இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வேறு மோடுக்கு போகும். அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ சிம் இல்லாமல் இருக்கிறது தான் இது போல் இருக்குது அப்படின்னு சில பேர் தப்பாக கணக்கு போட்டுருவாங்க. நீங்கள் சிம்மை இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லோகோவே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இந்த கை கொடுக்குற லோகோவே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வரும். டெமோ மோடில் இந்த லோகோ வராது, வெறும் நோக்கியான்னு மட்டும் தான் வரும். ஸோ இதோட யூஐயை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும் சிம் போட்டோன்னே. அப்போ தான் இது ஆக்டிவேஷன் மோடுக்கே வரும். இதில் இன்னும் அடிஷனலான திங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயினான லோகோ ஆப்ஷன்ஸே எல்லாமே வந்து விசிபிளாக அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹெட்ஃபோன் ஜாக் போட்டிங்க அப்படின்னா ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரேடியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேடியோ போடுற ஆப்ஷனே நீங்கள் சிம் வந்து கனெக்ட் பண்ணால் தான் வரும். அப்போவே நோக்கியா செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா டெமோ மோடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, சிம் போடுற மோடு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு விண்டேஜான நோக்கியாவோட ஸ்டைல்னு சொல்லலாம். நோக்கியாவோட பல மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது குறைச்சிட்டாங்க. சிம் இல்லாமல் கூட நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னும் பல விஷயங்கள், உதாரணத்துக்கு நோக்கியாவோட பியானோ ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நோக்கியாக்குள்ளே வந்து ஒரு பியானோ ஆப்ஷன் இருக்கும். அந்த பியானோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான அந்த கீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அந்த ஃபீல் ஒரு வேறு லெவல் ஃபீல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நோக்கியாவோட அடிஷ்னல் திங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பல விஷயங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பராகும்னு சொல்லலாம். அப்போ இருந்து நோக்கியா வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஃபீல் வந்து புரியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் தப்பாக வந்து மாறுறதுக்கு எந்த விஷயமே இல்லை. இதில் தப்பான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஓஜி நோக்கியா அந்தளவுக்கு சூப்பரானது. இந்த நோக்கியா மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.